விஜயதாச ராஜபக்ஷ மகாத்மியாගේ පුතා රකිත ராஜபக்ஷ விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்சவுக்கு எதிரான குற்றச்சாட்டொன்று தொடர்பில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு சட்டத்தரணி அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி சட்டத்தரணிகள் சங்கம் சார்பாக கருத்துக்களை முன்வைத்தார். ஆனால் மாலை நேரமாகும் போது சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் தனது ஊடக அறிக்கையொன்றினூடாக இல்லை நாங்கள் ஆஜராகவில்லை, நாங்கள் ஆஜராகுவதற்கு யாரும் அனுமதி வழங்கவும் இல்லை, எங்களால் செய்யக்கூடிய பணி இந்த அவதானிப்புகளை மேற்கொள்வது மற்றும் அவர்கள் சார்பாக நீதிமன்றங்களில் ஏதேனும் நடவடிக்கைகளில் இருந்தால் அதனை பதிவு செய்து அல்லது சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு தெரியப்படுத்துவது மாத்திரமே என்று ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியதை நாம் கேட்டோம். எமக்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், நான் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி 27 அன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே பாதிக்கப்பட்டவருக்கு இருக்கும் உரிமையை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியிடம் அல்லது முறைப்பாட்டினை பதிவு செய்த அதிகாரியிடம் நீதிமன்றத்துக்கு ஏன் பொய் சொன்னீர்கள் என்று வினவியதை அடிப்படையாக கொண்டு என்னை ஒரு சந்தேக நபராக்கினார்கள். நான் ஒரு சட்டத்தரணி, நீதிமன்றத்துக்கு வேறு தேவைகளுக்காக நாம் போவதில்லையே, நீதிமன்றத்துக்கு போவது எனது தொழில்சார் விடயங்களுக்காகத்தான். அப்படி இருக்க இறுதியில் என்னை ஒரு சந்தேக நபராகி திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் அடுத்த நாளை விடயங்களை அறிக்கை செய்து எந்த ஒரு விசாரணையுமின்றி எனது தொழில்சார் நடவடிக்கையை முழுமையாக பாதிக்கும் வகையில் என்னை ஒரு சந்தேக நபராக்கி ஒரு நீதிமன்ற செயல்முறையை முன்னெடுத்தது. 2026 பிப்ரவரி 6ஆம் தேதி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர் என்ற ரீதியில் எனக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு எதிராக தலையிடுமாறு கோரி நான் ஒரு முறைப்பாட்டை செய்தேன். ஆனால் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எனது விடயத்தில் பல மாதங்களாக மௌனமாக ஒரு பதிலையை கடைபிடித்து வந்தது. ஒரு சட்டத்தரணி சுட்டுக் கொல்லப்பட்டு அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் போது இது தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் ஒரு பொதுச்சபை கூட்டம் கூட்டப்பட்டு அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் பணிப்புறக்கணிப்பு செய்வது அல்லது சட்டத்தரணிகள் ஆஜராவதில்லை என்ற தீர்மானத்தை அந்த பொதுச்சபை கூட்டத்தில் எடுத்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள். பிப்ரவரி 15ஆம் தேதி நான் பொதுச்சபை கூட்டத்துக்கு சென்று எனக்கு நடந்த அநீதியை விளக்கினேன். ஏனெனில் ஒரு சட்டத்தரணி இருந்த பின்னர் மலர் வளையங்களை எடுத்துச் செல்வதும் நீதிமன்றத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வேலைநிறுத்தம் செய்வதும் ஒரு சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொறுப்பு அல்ல என்றே நான் நினைக்கின்றேன். அதைவிட பரந்ததொரு பொறுப்பு அதற்கு இருக்கிறது. நாட்டில் சட்டம், நீதி, நியாயத்தை நிலைநாட்டுவதில் எங்களுக்கு முதன்மையான பொறுப்பு இந்த நாட்டுக்குள் இருக்கிறது. அந்த பொதுச்சபை கூட்டத்தில் நான் இந்த விடயங்களை கூறும்போது அந்த குழுவில் இருந்த மிகவும் உயர்வான நிர்வாக தரத்தில் உள்ள ஒரு அதிகாரி அல்லது ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி நான் பேசும் மைக்கை அணைத்து விடுமாறு கூறினார். இவற்றை நான் சாட்சிகளுடன் தான் கூறுகின்றேன். நான் தணிக்கை செய்யப்பட்டுள்ளேன். சட்டத்தரணிகள் சங்கம் 2026 பிப்ரவரி 15ஆம் தேதி பொதுச்சபை கூட்டத்தில் நான் பேசிய அந்த நேரத்துக்கு பின்னர் கூட இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பொதுச்சபை கூட்டத்தில் பேசி பல மாதங்கள் கழித்து 2026 4ஆம் தேதி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள். நாங்கள் இதற்காக ஒரு குழுவை நியமித்துள்ளோம் என்று கூறினார்கள். இப்போது எனது விடயத்துக்கு மட்டும் ஒரு குழு. நானும் அந்த குழுவுக்கு சென்று எனக்கு இருக்கும் சாட்சியங்கள் மற்றும் எனக்கு இருந்த பிரச்சனை குறித்து எனது சொந்த செலவில் தொடர்புடைய ஆவண கோப்புகளையும் தயாரித்து அந்த அனைத்து விடயங்களையும் ஒப்படைத்தேன். இது உங்கள் தொழில்சார் விடயத்துக்கு தொடர்புடையது அல்லவா என்று கூறினார்கள். அப்போது எனக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டி ஏற்பட்டது. நான் திருகோணமலைக்கு சென்றது மீன் பிடிப்பதற்காக அல்ல என்று. கபில சந்திரசேனவின் பிரச்சனையின் போது சம்பந்தப்பட்ட அதே சட்டத்தரணியை உரிய அறிவுறுத்தல்களை வழங்கினார். அதேபோல் ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் தொடர்புடைய செயல்கள் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்ட நேரத்தில் சட்டத்தரணிகள் சங்கம் உடனடியாக அந்த நீதிமன்றத்துக்கு சென்று நாங்கள் இந்த சட்டத்தரணியை முன்னிலைப்படுத்த மாட்டோம் என்ற விடயம் தொடர்பாக தலையிட்டது. ஆனால் எனது விடயம் மட்டும் தொழில்சார் விடயமாக கருதப்படவில்லை. வழக்கு திகதிக்கு இன்னும் 2 வாரங்கள் இருந்த நிலையில் 2026 மே 29ஆம் தேதி எமது சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரியவை சந்திக்க நான் சென்றேன். ஆனால் அப்போது சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் என்னிடம் ஒரு விடயத்தை கூறினார். என்னை சந்திக்க வர வேண்டாம், நீங்கள் செயற்குழுவை நாடி செல்லுங்கள் என்று கூறினார். செயற்குழு அதை செய்யாததால் தான் நான் எனது சங்கத்தின் தலைவரை சந்திக்க சென்றேன். அதற்கு நான் அனுமதி பெற வேண்டுமா? அப்படி என்றால் இந்த நாட்டின் சட்டத்தரணிகள் சமூகத்துக்கு இருக்கும் உரிமை என்ன? அன்று எனக்கு நினைவிருக்கின்றது. ஃப்ரீ லாயர்ஸ் சங்கத்தின் அதிகாரிகள் அன்று ராஜீவ் அமரசூரியவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். அப்படி என்றால் அவர்களுக்கு அவரை சந்தித்து அந்த விடயங்கள் குறித்து பேச அவருக்கு முடியும். இவரும் ஒரு சட்டத்தரணிதானே. நானும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் 19 வருட சேவை காலத்தை கொண்ட ஒரு சட்டத்தரணி, ஆயுட்கால உறுப்பினர். அப்படி இருக்க என்னை சந்திப்பதை தவிர்த்து என்னை கண்டும் காணாதது போல் கதிரையிலிருந்து எழுந்து சென்றார். நான் தான் அவரை
இடைமறித்து கேட்டேன். எனக்கு உங்களை சந்திக்க வேண்டும், எனது பிரச்சனை இதுதான் என்று. அப்போது அவர் என்னிடம் சொன்னார், நீங்கள் இவற்றை சமூக ஊடகங்களில் பதிவிட வேண்டாம், எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் நான் இதற்கு ஒரு பதிலை தருகிறேன் என்று கூறினார். ஆனால் பல திங்கட்கிழமைகள் கடந்துவிட்டன. எனவே சிந்தித்து பாருங்கள், இந்த சங்கத்துக்குள் எவ்வாறான செயல் நடைபெறுகிறது என்று. நாம் சட்டத்தரணிகள் சங்கத்திடமிருந்து எதிர்பார்ப்பது அரசியல் தலையீடுகளை அல்ல. நாம் ஒரு சட்டத்தரணிகள் சமூகம் என்ற ரீதியில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். අපි ආදර්ශයක් වෙන්න ඕන නීතිඥ ප්‍රජාව විදිහට අපක්ෂපාතීත්වය සියල්ලට නීතිය රැකවරණය කියන එකනේ අපි කියන්නේ. අපි ඉල්ලන්නේ.